ரோஹிணி கதவை திறந்ததுக்கு அப்புறமா மனோஜ் ரோஹிணின்னு கூப்பிடுறாரு. உடனே விஜயா மனோஜோட கையை பிடிச்சி, நீ இங்கெல்லாம் ஒன்றும் குளிக்க வேணாம், உன்னோட சட்டை பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்னோட ரூமுக்கு போய் குளி அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு, இல்லம்மா நான் இங்கேயே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுது, நான் சொல்றதை கேளு, ரூமுக்கு போய் குளி அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட ரூமுக்கு போறாரு. விஜயா கேட்குது, இப்போ எதுக்கு அங்கே போற அப்படின்னு. இல்லம்மா பெல்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி உள்ளார ரூம்குள்ள இருக்கு. மனோஜ் ரோஹிணியை பார்க்குறாரு. பெல்ட்டை எடுத்துக்கிட்டே ரோஹிணியை பார்க்கும்போது விஜயா கூப்பிடுது, டே மனோஜ், இவ்வளோ நேரமும் உனக்கு பெல்ட் மாட்டுறதுக்கு, சீக்கிரம் வா சாப்பிட அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ரோஹிணியை பார்த்துட்டு எதுவும் பேசாம சாப்பிட்றதுக்கு போயிடுறாரு. ரோஹிணி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரூமை விட்டு வெளியில வருது. எல்லாரும் ரோஹிணியை சாப்பிட சொல்றாங்க. ரோஹிணி நின்றுகிட்டே இருக்கு விஜயா சொல்றதுக்காக. விஜயா சொல்லுது, ரோஹிணி யாரும் இங்க சாப்பிட வேணான்னு சொல்ல, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடட்டும் அப்படின்னு விஜயா சொல்லுது. மனோஜ் சொல்றாரு, நேற்று வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு, இங்க இருக்க 2 பேரால தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷமே போச்சு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே ஸ்ருதி கேக்குது, மனோஜ் இப்போ நீங்க யாரை சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, பலகுரல் யாரையும் சொல்ல, என்னையும் மீனாவையும் எங்க 2 பேரையும் தான் சொல்றேன். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து காசு எடுத்தா அந்த உண்மையை மறைச்சிங்க, அதனால தான் குடும்பத்தோட நிம்மதி போச்சுன்னு உங்களுக்கு தெரியல, உண்மையை சொன்ன எங்களால நிம்மதி போச்சா, நல்லா இருக்குடா உன் நியாயம் அப்படின்னு முத்து சொல்றாரு. மீனா சொல்லுது, எங்களால இந்த குடும்பத்தோட சந்தோஷம் ஒன்றும் வீணாலாம் போவேணாம், ரோஹிணி நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்லுது. அதுக்கு விஜயா சொல்லுது, நீ என்ன இந்த வீட்டோட மகாராணியா, எல்லா முடிவையும் நீ தான் எடுப்பியா, எல்லாரும் தயவு செஞ்சு பேசாம சாப்பிடுங்க அப்படின்னு விஜயா சொல்லுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. மீனா முத்துட்ட சொல்றாரு, மீனா நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரோஹிணி தனியா உட்காந்து சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புது. அப்ப விஜயா ரோஹிணியை கூப்பிடுது. ரோஹிணி விஜயாட்ட கேக்குது, என்ன ஆண்டி அப்படின்னு. நீ உன்னோட பார்லருக்கு மட்டும் தான் போகணும், ஷோரூம்க்கு நீ போவே கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்லுது. அருணாச்சலம் சொல்றாரு, இங்க பாரு விஜயா, நீ பேசுறது ரொம்ப தப்பு, அது ரோஹிணியோட புருஷன் பார்லர், அவ போகாம வேற யாரு போவா அப்படின்னு அருணாச்சலம் கேட்கிறாரு. அதுக்கு விஜயா சொல்லுது, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு விஜயா சொல்லுது. உடனே ரோஹிணி சொல்லுது, அங்கிள் என்னால உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே வேணாம் ஆன்டி, நான் மனோஜோட ஷோரூமுக்கு போக மாட்டேன், நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பி போயிருது. முத்து கார் ஷெட்டுக்கு போறாரு. முத்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் முத்துவோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு. அதுக்கு முத்து ஃப்ரெண்டு சொல்றாரு, உங்க அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு தெரியும், ஆனா அந்த ரோஹிணி பொண்ணும் இப்படி பண்ணியிருக்கேடா அப்படின்னு முத்து ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, 2மே சரியான கேடிங்க தான்டா அப்படின்னு சொன்ன உடனே முத்து ஃப்ரெண்டு கேட்கிறாரு, சரி அதை விடு, உங்க அண்ணன் 30 லட்சம் தொலைச்சாரு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சியா என்ன அப்படின்னு முத்து ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்லடா அந்த வீட்டுக்கிட்ட போய் விசாரிச்சோம், அங்க இளநீ விற்கிறவர் ஒன்று சொன்னாரு, அந்த வீட்டுக்கு ஒருத்தர் செவப்பா வருவாராம், அவர் ஏதோ சீரியல்ல நடிக்கிறவராம், அவரை பிடிச்சோன்னா அந்த ஃப்ராடுங்களை பத்தி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா விஜயா பார்வதி வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. பார்வதி சொல்லுது, என்ன விஜயா சொல்ற, ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, அது மட்டும் இல்லாம பெரிய இடத்து பொண்ணு வேற, அந்த பொண்ணு எதுக்கு உண்மை எல்லாத்தையும் மறைச்சிச்சு, நீ வேற அடிக்கடி மலேசியா மருமகன் வேற சொல்லுவ, எதுக்காக அந்த பொண்ணு உண்மையை மறைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுது, அதான் பார்வதி என்னால ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொல்லுது, நீ பண்றது இருந்தாலும் தப்பு விஜயா, 2 பேரும் தான் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக ரோஹிணியை மட்டும் நீ தண்டிக்கிறது ரொம்ப தப்பு, அது மட்டும் இல்லாம 2 பேரையும் நீ இப்ப பிரிச்சு வேற வச்சிருக்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லுது. அதுக்கு விஜயா சொல்லுது, இங்க பார் பார்வதி, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லாத, சரி நான் ஷோரூம் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி கேக்குது, இப்ப எதுக்கு நீ ஷோரூம் போற அப்படின்னு. ஏமைய ஷோரூமுக்கு நான் போறேன், போக கூடாதா அப்படின்னு விஜயா கேக்குது. அதுக்கு பார்வதி அவங்க சொல்றாங்க, நீ எதுக்கு போறேன்னு தெரியாது, அங்க ரோஹிணி வந்து ரோஹிணியோட பேச்ச மனோஜ் கேட்டு உன் பேச்ச கேட்காம போயிட்டா, அந்த பயத்துல தானே நீ போற அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்லுது, அதுக்காகலாம் ஒன்றும் போல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜோட ஷோரூமுக்கு போகுது. மனோஜ் கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு விஜயா கேட்குது, ஏன்டா நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜயாவை உள்ளார கூட்டிட்டு போறாரு. விஜயா மனோஜ்கிட்ட சொல்றாரு, இங்கே பாரு மனோஜ், ரோஹிணி இங்கே வந்தா ரோஹிணிட்ட நீ எதுவும் பேசிக்க கூடாது, நான் காலையிலே ரோஹிணிட்ட சொல்லிட்டேன் இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு,
ரோஹிணியும் இங்கே வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, சொல்கிறது புரியுதா மனோஜ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, சரிம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. கொஞ்ச நேரமாக ஷோரூம்லேயே விஜயா உட்காந்துருக்கு. அந்த நேரம் பார்த்து ரோஹிணி அங்கே வருது. விஜயா அங்கே இருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரமாக வெளியிலேயே நிற்கிது. அதுக்கப்புறமா விஜயா மனோஜ்கிட்ட சொல்லுது, சரி மனோஜ் நீ பார்த்துருந்துக்கோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பி போயிடுது. விஜயா போனதுக்கு அப்புறமா ரோஹிணி உள்ளர வருது. ரோஹிணியை பார்த்த மனோஜ் எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு. ரோஹிணி மனோஜ்கிட்ட சொல்லுது, என்ன மனோஜ் வான்னு ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல மாட்டியா? ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ணுற? உனக்காக தான் அந்த காசை செலவழிச்சேன்னு சொல்லி சொல்லி என் வாயே வலிச்சிருச்சு. என்னமோ எல்லா தப்பும் நான் தான் பண்ண மாதிரி எல்லாரும் என்ன ப்ளேம் பண்ணுறாங்க. நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு உனக்கு கூட புரியலையா மனோஜ்? ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணுற? என்னை அந்தளவுக்கு நீ வெறுத்துட்டியா? அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டியை கேட்டால் நீ என்னை லவ் பண்ண. ஏன் மனோஜ் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணி அப்படிலாம் இல்லை ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, இங்கே பாரு மனோஜ், நான் ஒன்று சொல்கிறேன். நேற்று நைட்டு நீ வீட்டுக்கு வரல, இது எல்லா பிரச்சனையுமே விட்டுடலாம், முடிஞ்சதோடு இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நைட் நீ வீட்டுக்கு வரணும். ஒருவேளை நீ வராமல் ஆன்ட்டி பேச்சை கேட்டுட்டு நீ இங்கே இருந்த அப்படின்னா என்னோட முடிவு என்னன்னு நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஷோரூமை விட்டு வெளியில் போயிடுது. ரோஹிணி வித்யா வீட்டுக்கு போகுது. அப்போ வித்யா கேட்குது, சரி இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிற அப்படின்னு வித்யா கேட்குது. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, அதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன், இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஏதாவது யோசனை சொல்லு அப்படின்னு ரோஹிணி கேட்குது. அதுக்கு வித்யா சொல்லுது, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மனோஜை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு வந்துருன்னு, நீ தான் ஃபேமிலியாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ பாத்தியா அப்படின்னு வித்யா சொல்லுது. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, பழைய கதையெல்லாம் எதுக்குடி இப்போ பேசுகிற, ஒழுங்கா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வித்யா சொல்லுது, ரோஹிணி பேசாம உங்க அத்தை மேல நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறியா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி ஷாக்கிங்கா பாக்குது. அதுக்கு வித்யா சொல்லுது, ஆமாண்டி உன்னைய வேற அடிச்சிருக்காங்க, அது மாதிரி ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, ஏண்டி நான் இன்னும் அந்த வீட்டில் இருக்கேன்னு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? இதெல்லாம் பண்ணேன்னு வை, என்னை ஒரேடியாக வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என் மேலேயும் தப்பு இருக்குது, தயவு செஞ்சு ஒழுங்காக ஏதாவது ஒரு வழி சொல்கிறீ அப்படின்னு ரோஹிணி கேட்குது. வித்யா யோசிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன வழி சொல்லலாம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிச்சுக்கிட்டு இருக்கு.